ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசினுடைய ஒரு சூப்பரான ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்கீமோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா அடல் பென்ஷன் யோஜனா. அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம். அதனால் இந்த ஸ்கீமை பற்றி நம்ம A to Z வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு பென்ஷனாக கிடைக்கும், எத்தனை வயசுக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அடல் பென்ஷன் யோஜனா வந்து ஸ்கீம் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம். அதனால் நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பென்ஷனாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த அடல் பென்ஷன் யோஜனா யாரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் ஆகும். ஸோ அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட்மேட், ஸோ இந்தமாரி சின்ன சின்ன தொழில் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து அதாவது இந்த பென்ஷன் வந்து எலிஜிபிள் ஆகும். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ். ஸோ அவங்களுடைய இன்கம் பார்த்திங்க அப்படின்னா மாதத்துக்கு 15,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் லிஸ்ட்டில் வருவாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் கேரண்டட் பென்ஷன்ஸ் வந்து ஒரு 5 டைப் ஆஃப் பென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 60 வயசுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ரெகுலராக பென்ஷன் வரும். ஸோ 1,000 ரூபாய், 2,000 ரூபாய், 3,000 ரூபாய், 4,000 ரூபாய், 5,000 ரூபாய். ஸோ இந்த ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 60 வயசு தான், அதாவது லிமிட்டை நீங்கள் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பென்ஷன்ஸ் அமௌண்ட் வந்து மந்த்லி உங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியடாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அன்ஆர்கனைஸ், அதாவது PF அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா அப்படின்னா ஸோ இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ உங்களுடைய இன்கம் மந்த்லி 15,000 வந்து நீங்கள் ரீச் பண்ணக்கூடாது. ஸோ ரீச் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ 15க்குள்ளே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமை வந்து யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம், யாரெல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லா சிட்டிசனுமே இந்த ஸ்கீமில் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஸோ உங்களுடைய இன்கம் மந்த்லி 15 வந்து ரீச், அதாவது 15க்கு மேலே போகக்கூடாது, PF அக்கௌண்ட்டு இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம். ஸோ அதாவது இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், ஆதார் நம்பர் இருக்கணும், மொபைல் நம்பர் இருக்கணும். ஸோ இந்த டேர்ம் இதெல்லாம் இருந்தாலே போதும், அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணி இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகுது. அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா 40 வயசு. ஸோ 40 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ உங்களுடைய மெச்சூர்டு பீரியட் பார்த்திங்க அப்படின்னா 60 வயசு. ஸோ 60 வயசுக்கு அப்புறமா நீங்கள் என்ன அமௌண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பென்ஷன் அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு பே பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து அதாவது உங்களுக்கு மேரிட் ஆகிடுச்சு, அதாவது நாமினி செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பென்ஷன் வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து கணவர் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய ஒய்ஃபை வந்து நாமினியாக போடலாம். அவங்களுக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்ற பட்சத்தில் யார் வேணாலும் அவங்க வந்து நாமினியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து கணவர் வந்து அந்த குடும்பத்தில் வந்து இந்த பென்ஷன் ஸ்கீமை வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஒய்ஃபும் இந்த பென்ஷனை வாங்குவாங்க. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து யார் நாமினியாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பென்ஷனுக்கான அமௌண்ட் வந்து டோட்டலாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து வாங்கிப்பாங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த அடல் பென்ஷன் ஸ்கீமை வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணி நீங்கள் வந்து மந்த்லி கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து நீங்கள் பே பண்ணலாம். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் அமௌண்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஸோ 60 வயசுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் 18 வயசில் இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து பே பண்ணணும். ஆஃப்டர் 60 அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 60 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்களோட மந்த்லி உங்களுக்கான அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி வந்து 1000 ருபீஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கணவர் சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்கு அப்புறம் மனைவி, ஸோ அதுக்கப்புறம் நாமினி பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட், அதாவது இப்போ 1000 ரூபாய்க்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் அவங்க பே பண்ணுறாங்க அப்படின்னா 1,70,70,000 ரூபாய் வந்து அவங்களுடைய நாமினிக்கு வந்து கிடைக்கும். அதேமாரி 2 லட்ச ரூபாய் வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 3,40,000 ரூபாய் அவங்களுடைய நாமினிக்கு கிடைக்கும். அதுவே 3,000 வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு பார்த்திங்க அப்படின்னா 5,10,000 ரூபாய் கிடைக்கும். 4,000னா 6,80,000 கிடைக்கும். அதுவே 5 lakhs அப்படின்னா 8,50,000 வந்து கிடைக்கும். ஸோ
ஸோ இது வந்து அவங்க கணவருக்கு அப்புறம் மனைவிக்கும் அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைகள், அதாவது நாமினே யாரை சூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் வந்து போகும். ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணால் உங்களுக்கு வந்து 60 வயசுக்கு அப்புறமா பென்ஷன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாய் பென்ஷன் 60 வயசுக்கு அப்புறமா 1000 ரூபாய் பென்ஷன் வேணுமா, 2000 பென்ஷன் வேணுமா, 3000, 4000, 5000 அப்படின்ற 5 கேட்டகரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டுக்கு ஏற்ற மாரி உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸும் அதிகமாகும். இப்போ வந்து 18 வயசில் ஒருத்தர் வந்து ஒரு 5000 வேணும் அப்படின்னா ஸோ அவர் மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து 210 ரூபாய் பே பண்ணி ஆகணும். ஸோ 60 வயசு வரைக்கும் அவங்க வந்து 210 ரூபாய் மாதம் பே பண்ணாதான் அவங்களுக்கு வந்து 60 வயசுக்கு அப்புறமா இந்த 5000 ருபீஸ் வந்து கிடைக்கும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4000 வேணும் அப்படின்னாலும் சரி, ஸோ 3000 வேணாலும் சரி, அதில் ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. உங்களுடைய ஏஜ் வந்து அதாவது 39 நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து 5000 ரூபாய் வேணும் அப்படின்னா 1318 ரூபாய் நீங்கள் மாதம் பே பண்ணீங்க அப்படின்னா 60 வயசுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 5000 வந்து பென்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த பென்ஷன் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பேங்க்லையுமே இந்த ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றதுனால ஸோ நீங்கள் அடல்ட் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டாலே போதும், அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்தாலே போதும், நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் அந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.